எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ் இது. இது பார்த்தீங்கன்னா, லீனியர் அல்ஜிப்ரா இஸ் த மெயின் டாபிக்கு. ஃபர்ஸ்ட் மாடலும். இதில பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த கியூஆர் டீகாம்போசிஷன் ஒண்ணு இருக்கும். அந்த சிங்குலர் டீகாம்போசிஷன் ஒண்ணு இருக்கும். இது அட்லீஸ்ட் இது 2யாச்சும் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட போதும். சரிங்களா? அட்லீஸ்ட் இது 2 சிங்குலர் ஓகேங்க சார். டீகாம்போசிஷன் அந்த பிசிடோ இன்சூரன்ஸ் கிடோவா இது இன்வெர்ஸ் அட்லீஸ்ட் இது 3 வாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. நம்ம ஈஸியா பண்ண ஓகேங்க முடியும். சார். சரிங்களா? அடுத்து ப்ராபபிலிட்டி ஓகேங்க ப்ராபபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒண்ணு வரும். இது பைனாமியல், பாய்சான், நார்மல், காமா இது இருக்குது பார்த்தீங்களா? இதுலருந்து உங்களுக்கு ஓகே. மேக்ஸிமம் ஒண்ணு வந்துரும். அதே மாரி மொமென்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்ஷன் ஒண்ணு கான்செப்ட் இருக்குது. இதோட பேசிக் ஃபார்முலா கொஞ்சம் படிச்சீங்கன்னா, அதுலருந்து கொஞ்சம் வந்துரும். இத நோட் பண்ற மட்டும் ஓகே. அட்லீஸ்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். இது 2டி டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். கர் இந்த இந்த பாயிண்ட் மட்டும் அட்லீஸ்ட் பார்த்துட்டு, அப்புறம் இந்த மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்டும் அட்லீஸ்ட் கவர் பண்ணாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துரும். சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4த் மாடல்ல இது நெறைய 2 மார்க், 1 மார்க் இருக்கும். இங்க ஸ்மால் சாம்பிள் அண்ட் லார்ஜ் சாம்பிள் ஒரு கான்செப்ட்ல ஸ்மால் சாம்பிள் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, அண்ட் லார்ஜ் சாம்பிள் என்னென்ன டெஸ்ட் இருக்குது. அதுங்கிறத பார்த்துட்டு, அதில பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். அண்ட் இது 2லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 8 மார்க் இல்லன்னா 10 மார்க் இதுலருந்து வந்துரும். இது ஸ்மால் ஓகேங்க சாம்பிள் சார். என்ன போடுறோமோ, அதே தான் லார்ஜ் சாம்பிள்ல ஈஸி. ஸ்மால் சாம்பிள் கத்துட்டீங்கன்னா கூட லார்ஜ் சாம்பிள் அதுதான் மேக்ஸிமம் இருக்க போகுது. லார்ஜ் சாம்பிள்லயும் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷனல் டெஸ்ட்ன்னு இருக்கும். அத நம்ம பார்த்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப மெயினா வந்து நீங்க கை ஸ்கொயர் டி ஓகே. டெஸ்ட் பார்க்குறீங்க. அந்த டி டெஸ்ட்டோட கன்டினியூட்டி தான் வந்து லார்ஜ் சாம்பிளோட மீன் டெஸ்ட் வரும். அதனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து படிக்கணும். சரிங்களாம்மா? ஓகேங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5த் மாடல். 5த் மாடல்ல மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மீன் வெக்டர்லருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நெறைய அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினு. அந்த பார்ட் பார்க்கணும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் இந்த கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் அட்லீஸ்ட் நீங்க கவர் பண்ணிட்டு போனீங்கனாவே உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த 5 மாடல்ல அட்லீஸ்ட் இத நீங்க கவர் பண்ணிட்டு போனாலே 70 மார்க். நான் நோட் பண்ண ரெட் லைன்ல நோட் பண்ண பாயிண்ட்ட மட்டும் நீங்க அட்லீஸ்ட் கவர் பண்ணிட்டு போனாவே, உங்களுக்கு 70 மார்க் கையில ஓகே. இருக்கிற மாரி. மேக்ஸிமம் 100 மார்க் கூட வரலாம். அட்லீஸ்ட் நீங்க இத கவர் பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு வந்து 70 டூ 80 மார்க் கையில இருக்கிற மாரி. அதற்கு அட்லீஸ்ட் ஒரு ஓகே. 50 டூ 60 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் என்னவோ, அத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதான் எம்.ஏ கம்ப்யூட்டர் சயன்ஸோட ஓகேங்க சார். சிலபஸோட ஓவர்வியூ. உங்களுக்கு வேணுங்கும்போது நீங்க ஓகே. பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் இதையாச்சும் கவர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார்.